ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக செலுத்தப்பட்ட டிராகன் விண்கலமானது சுமார் 28 மணி நேரத்தில் 418 கிலோமீட்டர் பயணித்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து டிராகன் விண்கலம் தற்போது விண்வெளி நிலையத்துடன் வெற்றிகரமாகவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சுமார் 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி நிலையம் சென்ற இந்தியர் என்ற சாதனையை சுபான்ஷு சுக்லா படைத்திருக்கிறார். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட மொத்தம் 4 பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் 2வது இந்தியர் என்ற பெருமையும் சுபான்ஷு சுக்லா பெற்றிருக்கிறார். மொத்தம் 2 வாரங்கள் அங்கேயே தங்கி 60 ஆய்வுகளை 4 வீரர்களும் 14 நாட்கள் தங்கி மேற்கொள்ள இருப்பதாக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. 30 நாடுகளை குறித்து இந்த ஆய்வு இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா உட்பட மொத்தம் 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைக்கப்பட்ட நிலையில் விண்வெளி வீரர்கள் உள்ளே செல்ல இருக்கிறார்கள். சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா உட்பட மொத்தம் 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். அதாவது இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவர் இங்கு அந்த விண்வெளி மையத்துக்குள்ள அடியெடுத்து வச்சிருக்கிற சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை பூர்வீகமாக கொண்டவர். இவர் அலிகஞ்ச் அப்படிங்கிற பகுதியில் வசிச்சு அதை வச்சுட்டு வந்த குடும்பத்தோட வசிச்சுட்டு வந்த நேரத்தில் இவர் இளநிலை அறிவியல், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவர் இளநிலை பட்டதாரியா முடிச்சவர். 2005 தேசிய டிஃபென்ஸ் அகாடமியில் போய் ஜாயின் பண்ணாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2006 இந்தியன் ஏர்ஃபோர்ஸில், அதாவது இந்திய விமானப்படையில் பணிக்கு சேர்ந்த இவர் மொத்தம் 2000 மணி நேரம் இவர் அந்த விமானம் ஓட்டினதுல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவர் ஏரோஸ்பேஸ் மெடிசன், அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் மெடிசன்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பற்றி ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட், அதாவது என்ன இந்திய விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி படித்து அதன் அடிப்படையில் ISROல 2020 செலக்ட் ஆனார். அதே மாதிரி ரஷ்யாவில் பேசிக், அதாவது அடிப்படை பயிற்சிக்காக ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டார் இவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2021 இவரோட பயிற்சி காலம் முடிவடைஞ்சு அதன் அடிப்படையில் திரும்ப இந்தியா திரும்பினாரு. அதே மாதிரி தற்போது பெங்களூர்ல அந்த விண்வெளிக்கு போகக்கூடிய பயிற்சிகள், அதே மாதிரி அதுக்கு உண்டான எப்பவுமே அந்த விண்வெளிக்கு போகக்கூடியவங்க பொதுவாக கொஞ்சம் தனிமைப்படுத்தப்படுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாள்ல இருந்து 15 நாள் 30 நாள் வரை தனிமைப்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் அனுப்பப்படுவாங்க. ஏறத்தாழ 30 நாளைக்கு மேல தனிமைப்படுத்தப்பட்டு தான் தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அனுப்பப்பட்டிருக்கிற இந்த டீம்ல இவர் கடந்த 27 பிப்ரவரி 2024 அவர் பேர் சேர்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறாரு. இவர் ஆக்சிகம் மிஷன் 4 அப்படிங்கிற ஒரு சர்வதேச விமான நிலையத்துல தான் அவர் இப்போ இன்னைக்கு போய் இறங்கி இருக்கிறாரு. நாசாவோட புளோரிடாவிலிருந்து ஏவப்பட்ட இந்த விண்வெளி இந்த ராக்கெட் பாத்தீங்கன்னா இன்றைக்கு போய் இறங்கி இருக்குது. மொத்தம் 4 பேர் இறங்கின இடத்துல இந்தியர்கள் தரப்புல இறங்கி இருக்கிற இந்த சுபான்ஷு சுக்லாவுக்கு வாழ்த்துக்களை ஏற்கனவே பிரதமர் தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க இன்னும் எத்தனை நாள் அங்க இருப்பாங்க அப்படிங்கறத பொறுத்து, அதாவது இப்போ உள்ள வேலைகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி இப்போ போயிட்டு வந்த நேரத்துல கொஞ்சம் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வரைக்கும் தாமதப்படுத்தி அதன் அடிப்படையில் தான் திரும்ப வந்தாங்க. இப்போ சுபான்ஷு சுக்லா போயிருக்கிறாரு. இப்போ போயிருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேற்று கிளம்பிய அந்த விண்கலமானது தற்போதுதான் சர்வதேச அதாவது அந்த விண்வெளி மையத்தை போய் அடைஞ்சிருக்குது. இப்போ அவங்க 4 பேர் இறங்கி இருக்கிறாங்க. இன்னும் என்னென்ன அடுத்த கட்டமா என்னென்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படிங்கிறது இனிமேதான் தெரிய வருங்க. சிவகுமார், சர்வதேச விண்வெளி மையத்தில் மொத்தம் 2 வாரங்கள் அங்கேயே தங்கியிருந்து 60 வகையான ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறாங்களே, இந்த 60 வகையான ஆய்வுகளும் எதை குறித்து இருக்கும் சிவகுமார்? அதாவது இப்போ அவங்க 2 வாரங்கள் அங்க தங்கி, அதாவது முதல் கட்டமா 2 வாரங்கள் தங்கி இருக்கிறதா சொல்லி அங்க போயிருக்கிறாங்க. அதாவது சர்வதேச அளவுல அந்த விண்வெளி மையத்துல ஏற்கனவே பலர் அங்க தங்கி இருந்தாலும் தற்போது இவங்க போயிருக்கிறவங்க 14 நாட்கள் அங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் போயிருக்கிறாங்க. ஏறத்தாழ 60, அதாவது சர்வதேச, அதாவது உலக அளவுல, அதாவது புவிக்கு ஏற்படக்கூடிய தட்பவெட்ப மாற்றங்கள், அதே மாதிரி புவிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த விண்வெளி, அதாவது பாலண்டம் கேலக்சியில வேற என்னென்ன பிரச்சனைகள், இப்போ ஜூபிட்டர் நமக்கு அந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்கள்ல ஏற்பட மாற்றங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால சூழ்நிலையால எந்த அளவுக்கு மாறுது உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட ஒரு இது பண்றதுக்கு தான் தற்போது போயிருக்கிறாங்க. இது அதாவது
நேற்று கிளம்பி இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கிறவங்க இப்ப தங்களோட ஆராய்ச்சிகளை இன்னும் நாளை முதல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. புவியோட தட்பவெப்பம் பற்றியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புவிகள்ல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அங்க பூமியை தவிர மற்ற கிரகங்கள்ல மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குதா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தற்போது விண்வெளிகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆராய போறதா சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இந்த 60 வகையான ஆய்வுகளையும் முழுமையாக, அதாவது 60 வகைகளை தெரியப்படுத்துறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்க இன்னும் 2 வார காலத்துக்கு, அதாவது 14 நாட்கள் இங்க தங்கி இருந்து அவங்க ஆராய்ச்சி மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. சிவகுமார், இவங்க பூமியில இருந்ததற்கும் இப்ப சர்வதேச விண்வெளி மையத்துல இருப்பதற்கும் என்னென்ன மாறுபாடுகள்லாம் இருக்கும்? இவங்களது உணவு முறைகள் எல்லாம் எப்படி இருக்கும் சிவகுமார்? அதாவது புவியில ஏற்படுற இந்த புவியீர்ப்பு விசையானது சுத்தமாக சர்வதேச விண்வெளி சர்வதேச விண்வெளி மையத்துல சுத்தமா இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, தங்களோட அடிப்படை தேவைகளுக்கு கூட அவங்க அதாவது முதல்ல ஒரு சர்வதேச விண்வெளி மையத்துக்கு ஒருத்தவங்க போறாங்க, விண்வெளி நிலையத்துக்கு போறாங்க அப்படின்னாலே முதல்ல அவங்க 15 நாள் தொடங்கி 45 நாள் வரை தனிமைப்படுத்தப்படுவாங்க. தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தற்போது அவங்க ஏற்கனவே அதாவது பின்னால், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பின்னால போய் கொஞ்ச நாள் கழிச்சு போவோம் அப்படின்னு சொல்லி காலதாமதம் காரணமா ஏற்கனவே மெதுவாத்தான் கிளம்பி போயிட்டு இருந்த சூழ்நிலையில தற்போது அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் போயிருக்கிறாங்க. போயிருக்கிறது நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. a.m. Central Time, and this is a view inside the International Space Station, looking forward, if you will, as the astronauts and cosmonauts aboard are looking up. That is towards the space-facing port of the Harmony module. That's where they are in now. If you were to keep going forward, if you will, that is the forward port, which currently is occupied by Dragon Endurance from Crew 10, and a great microgravity demonstration of the camera that Alexei Zubritsky is using to help document and be a part of the welcoming committee for Axiom Mission 4 here in the next few moments. Dragon Houston on the big loop. Just to confirm, we want to make sure IMV duct installation is complete before we do LIO cartridge sealing. Yes, the IMV duct installation is complete. My bad, I didn't get it reported. Houston copies. இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா உட்பட மொத்தம் 4 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்தை தற்பொழுது சென்றடைந்திருக்கிறார்கள். இந்த விண்கலத்தில் அமெரிக்கா, இந்தியா, போலாந்து மற்றும் ஹங்கேரி நாடுகளைச் சேர்ந்த தலா ஒருவர் என மொத்தம் 4 பேர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் வீரரான சுபான்ஷு சுக்லா இந்த பயணத்திட்டம் மூலமாக தற்பொழுது விண்வெளிக்கு சென்றிருக்கிறார். மொத்தம் 2 வாரங்கள் அங்கேயே தங்கி 60 வகையான ஆய்வுகளை இவர்கள் மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 30 நாடுகளை பற்றி இந்த 60 ஆய்வுகள் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிவகுமார், இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். விண்வெளி பயணம் மேற்கொண்ட இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் அடங்கிய குழுவினர் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைஞ்சிருக்கிறாங்க. இதன் வழியாக பாத்தீங்கன்னா அங்கு செல்லக்கூடிய முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமை தற்போது சுபான்ஷு சுக்லாக்கு கிடைச்சிருக்கு. நம்ம விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி அவர்களை மீண்டும் அழைத்து வரக்கூடிய சுகன்யான் திட்டம், அதாவது 2027 செயல்படுத்தப்பட்டு பணிகளை செயல்படுத்துவதற்காக முன்வரப்பட்டு அதன் அடிப்படையாக தற்போது பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கு. அமெரிக்காவோட ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் என்ன பண்ணிருந்தா விண்வெளியில் உள்ள சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கு வீரர்களை அனுப்பும் திட்டத்தில் ஈடுபட்டதுங்க. ஆக்சியம் 4 திட்டத்துல இந்திய விமானப்படையோட குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா, அதாவது அமெரிக்காவை சேர்ந்த மிஷன் கமாண்டர் பெக்கி விட்சன், அதே மாதிரி ஹங்கேரியை சேர்ந்த திபோர் கப்பு,
போலாந்தை சேர்ந்த ஸ்லோவாக் உலாஸ்னெஸ்கி அப்படிங்கிற 4 பேரை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அழைத்துக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. இதன்படி நேற்று பகல் 12:01 கிளம்பின இந்த 4 பேரும் விண்வெளிக்கு புறப்பட்டாங்க. அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்தில் உள்ள நாசாவுக்கு சொந்தமான கென்னடி விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து அவங்க கிளம்பிய இந்திய வீரர் சுபான்ஷி சுக்லா 4 பேரை சுமந்துக்கிட்டு ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் வழியா விண்கலம் வந்து புறப்பட்டது. இதனை அடுத்து விண்வெளிக்கு செல்லக்கூடிய விண்வெளி செல்லக்கூடிய 2வது வீரர் அப்படிங்கிறதையும் சுபான்ஷி சுக்லா வந்து வாங்கினாரு. உள்ள 4 பேரும், அதாவது சுபான்ஷி சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் விண்வெளியில 28 மணி நேரம் பயணம் செய்து பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை அடைஞ்சாங்க. அங்கு கால் வச்சதும் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற முதல் வீரர்ங்கிற பெருமை வந்து அவருக்கு கிடைச்சிருக்குது. மொத்தம் 14 நாட்கள் தங்கிதான் அங்க ஆய்வு பணிகளை மேற்கொள்றாங்க. மொத்தம் 60 ஆராய்ச்சிகள் அவர் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறதுனால அதுல 7 ஆராய்ச்சிகள் இந்தியாவுக்கானவைங்கிறது குறிப்பிடத்தக்கது. விண்வெளியில பிராணவாயு, நீர் இல்லாத பகுதியில செடிகள் வளர்ச்சி உள்ளிட்ட ஆய்வுகளில் சுக்லா ஈடுபடுவாரணும். மேலும் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து நம் நாட்டில் முக்கிய பிரமுகர் ஒருவரோட பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது. விண்வெளியில் உள்ள சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கு செல்லும் முதல் வீரர் ஆன சுபான்ஷி சுக்லா வந்து அந்த பெருமை வந்து அவருக்கு கிடைச்சிருக்குது. அதாவது ஏறத்தாழ 14 நாட்கள் வரை தனிமைப்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது போயிருக்கிறாங்க. அங்க வந்து 2 வாரங்கள் அங்க தங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. நன்றி சிவகுமார், உங்களது விவரங்களுக்கு நன்றி.